மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 14 மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா, மூவி சேனல்ஸ் என்னென்ன டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லா சேனல்ஸ்லயுமே. ஸோ இந்த மாதிரியான வீடியோ பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் சன் டிவி எடுத்து பார்ப்போம். சன் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, 3:30க்கு வந்து சாயங்காலம் வந்து நியா 2 வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுக்கடுத்து கேடிவி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, கேடிவி வந்து 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இருந்தே இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாலிப ராஜா, அதுக்கடுத்து 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரலுக்கேத்த வீக்கம், மதியம் 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிசய பிறவி, அதுக்கடுத்து 4 மணிக்கு வந்து வாத்தியார், அதுக்கடுத்து 7 மணிக்கு வந்து கருப்பன், அதுக்கடுத்து 10:30 நைட் 10:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி வந்து போடுறாங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து சன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணி, அதாவது காலையில 11 மணிக்கு கணவன் போடுறாங்க. 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தல புதல்வன் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுக்கடுத்து கலைஞர் டிவி எடுத்து பார்த்தோம்னா, 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி, அதுக்கடுத்து 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற மூவி, அதுக்கடுத்து 1:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 9:30க்கு வந்து வெந்து தணிந்தது காடு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பா அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சூப்பர்ல வந்து 6:30ல இருந்தே மண்டேலாம் போட்டாங்க. ஐ திங்க் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். முடியிற கட்டத்துல இருக்கும் எல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு வந்து மாநாடு போடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து 12 மணிக்கு வந்து ஜாக்பாட், 3 மணிக்கு வந்து கோடியில் ஒருவன், அதுக்கடுத்தது 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ், அதுக்கடுத்து 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பறிவு வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டக்கர்ல, விஜய் சூப்பர் பார்த்துட்டோம்ல. விஜய் டக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மூவிஸ் வந்து வருது. 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி மல்லி, எதிராணி ரோஸ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி போடுறாங்க. 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை நாடி அப்படிங்கிற மூவி. அதுக்கடுத்து 2 மணி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, யாஷு அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. 4:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவாங்கிற மூவியும், அதுக்கடுத்தது அதாவது சாயங்காலம், அதுக்கடுத்தது நைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மாலினி 22 பாளையங்கோட்டை அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுக்கடுத்தது 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இஸ் கேங் லீடர் அப்படிங்கிற மூவி வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து ஜீ திரையில வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு வந்து காரி அப்படிங்கிற மூவியும், அதுக்கடுத்து 9 மணிக்கு வந்து கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுக்கடுத்து ஜீ திரையில வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணி, அதாவது மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமும் நீதியும் போடுறாங்க. 3:30க்கு வந்து வீட்ல விசேஷம் போடுறாங்க. 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, களவாணி 2 வந்து போடுறாங்க. 8:30க்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பி ரெட்டி அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 11:30க்கு வந்து காட்டேரி மூவி வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஜெயா டிவில எடுத்து பார்த்தோம்னா, தொட்டி ஜெயா வந்து பார்த்தீங்கன்னா 10 மணில இருந்து போடுறாங்க. அதுக்கடுத்து 1:30ல இருந்து ஆ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் 10 மணியிலருந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டும் தாய்மாமன் வந்து போடுறாங்க. 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மோரா வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, முரசு டிவி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, முரசு டிவில வந்து 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓசை. ஐ திங்க் முடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மலைமலை. அடுத்து 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோகினி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. 3 பிஎம் அதாவது சாயங்கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நாச்சியார். அதுக்கடுத்தது 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி. 9:30க்கு வந்து 9 வரைக்கும் வந்து கிரீடம் வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து கலர்ஸ் தமிழ்ல எடுத்து பார்த்தோம்னா, 10 மணிக்கு வந்து அப்பத்தாவ ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி. அதுக்கடுத்து 12:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு ஜெய் அப்படிங்கிற மூவி. அதுக்கடுத்து 3:30க்கு வந்து சாயங்காலம் முன்னேரம் 3:30க்கு வந்து எல்லாமே என் ராசா தான் அப்படிங்கிற மூவி வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து 7 மணிக்கு வந்து யூ டர்ன் மூவி வந்து போடுறாங்க. 10 மணிக்கு பார்த்தோம்னா, சிண்ட்ரெல்லா வந்து போடுறாங்க. அதுக்கடுத்தது வந்து ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல பார்த்தோம்னா, 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று முதல் வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து 10 மணிக்கு வந்து கும்மாளம் போடுறாங்க. 1:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நந்தையில் நத்தையில் முத்து அப்படின்னு சொல்லிட்டு நந்தையில் முத்துன்ட்டேன். ஸோ 4:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கரக்கோ வந்து போடுறாங்க. 4:30க்குன்னா சாயங்கால நேரம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ ஹைலைட் மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் அது மூவிஸ் லிஸ்ட்ல வந்து இருக்குது. பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? ஸோ அதுவும் வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து 10:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணல் கயிறு வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து ராஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ராஜ் டிவில வந்து 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்சில் ஒரு முள் அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. 2 மணிக்கு வந்து உழைப்பாளி போடுறாங்க. அடுத்தது 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு மனிதன் போடுறாங்க. காவலுக்கு கெட்டிக்காரன் வந்து 10 மணிக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்லாம் போடுறாங்க. அதுக்கடுத்து வந்து மெகா டிவில வந்து பார்த்தீங்கன்னா, 9:30க்கு சக்களத்தி அப்படிங்கிற மூவி போடுறாங்க. 1:30க்கு வந்து படகோட்டி மூவி வந்து போடுறாங்க. மெகா 24ல எடுத்துக்கிட்டோம்னா, 6 மணிக்கு வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு மூவி வந்து போடுறாங்க. 10 மணிக்கு வந்து காலையில தான் எல்லாமே. ஸோ அந்த மூவி முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 10 மணிக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, மந்திரவாதி சாத்தான் அப்படிங்கிற மூவி போடுறாங்க. 2:30க்கு வந்து வேஷம் அப்படிங்கிற மூவி போடுறாங்க. 6 மணிக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கங்கை மூவி போடுறாங்க. 10 மணிக்கு நீலமலை திருடன் அப்படிங்கிற மூவி போடுறாங்க. அடுத்தது ஜே மூவி, அதாவது ஜெயா மூவில எடுத்துக்கிட்டோம்னா, 7 மணிக்கு சின்னா போடுறாங்க. 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி. அதுக்கடுத்து 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு வந்து வந்தான் வென்றான். அதுக்கடுத்தது 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி. 10:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி போடுறாங்க.
அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை புறா 1 அப்படிங்கிறது பாலிமர் டிவில 10 மணிக்கு போடுறாங்க. பாலிமர் டிவில அதுக்கு அடுத்தது போடக்கூடியது 2 மணிக்கு முறை மாப்பிள்ளை. அதுக்கடுத்து 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமரன் மூவி வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பகலில் ஒரு இரவு அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆகப்போகுது. ஸோ அதுக்கடுத்து வசந்த் டிவில வந்து பார்த்தீங்கன்னா, 1:30க்கு வந்து வேட்டைக்காரன் வந்து போடுறாங்க. 7:30க்கு வந்து தலைவாசல் மூவி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ ஓவரால் இதுதான் மக்களே. கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸும் சொல்லியாச்சுன்னு நெனைக்கிறேன். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 17 சேனல்ஸ்லயும் என்னென்ன போடுறாங்கங்கிற டீட்டெயில்லாம் சொல்லியாச்சு. மூவி சேனல்ஸ் வந்துட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி மக்களே.